இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 கிலோவுக்கு 2.5 ஸ்பூன் போட்டுக்கணும். சாம்பார் மிளகாய் தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து 1.5 ஸ்பூன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையை கழுவிட்டு தான் உள்ளே விட்றேன். ஆக்சுவலாக இந்த சிக்கன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நம்ம ஒரு ட்ராப் கூட நம்ம எண்ணெயே சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா பிறந்தாச்சு. இப்போ அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டுருங்க. அடுப்பில் தூக்கி வைக்கிறது தான் இன்னும் அடுத்த வேலை. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, அப்படியே அடுப்பில் நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம எண்ணெய் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா இது வந்து சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியிலே அதுவே வெந்துக்கும். ஸோ லைட்டாக கிண்டி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து மூடி மட்டும் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிடும். தண்ணி எவ்வளோ விட்டுருச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு சிம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கறி சும்மா பஞ்சு போல் வெந்துடும். இந்த டிஷ்ஷும் நமக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளேம் ஹையில் பண்ணியாச்சு. இப்போ தட்டை போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக ஹையில் விட்டுருவோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டாக அவரோட கிண்டி விட்டுட்டு அடுப்பை நம்ம வந்து சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா கறி சும்மா பஞ்சு போல் வெந்துடும். சிம் பண்ணியாச்சு அடுப்பை. ஸோ இதிலேருந்து 20 நிமிஷம், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்ருக்காருன்னு பாருங்கள். ஸோ லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் சிம்லேயே வைக்கலாம், ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே நிறையா இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்ருங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி சும்மா எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா ட்ரை ஆகி செமி ட்ரைவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாகிடும். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலே ஊற்றலாம், ஆனால் மேலே வந்து ஆயில் மிதந்துக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழியில் இருக்க ஃபேட்டு தான். ஒரு பொட்டு கூட சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து கறி வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். புரியுதா? உசுக்கி எடுக்குது, கையில் வைக்க முடியல. நம்ம அம்மாக்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாவம். உண்மையிலேயே நம்ம அம்மாக்கள்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா அவங்க இத்தனை வருஷமாக சமைச்சு நமக்காக அடுப்படியில் ரொம்ப நொந்து போய் கிடப்பாங்க. நம்ம சமைக்கிறப்ப தான் அதோட வலி வேதனைலாம் தெரியுது. ஏன்னா என்னால் கை வைக்க முடியல. எங்கள் அம்மா அசால்ட்டை வந்து பிச்சு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கறி நல்லா சாஃப்டாக வெந்து போச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கிரேவி உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து கிரேவியாக சாப்பிட்றதுல எனக்கு விருப்பம் இருக்காது. ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு இந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ட்ரை பண்ணிட்டு ஃபைனல் டச் என்னன்னா மல்லித்தலை மேலாக தூக்கி இறக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு. உடலுக்கு ஆரோக்கியமான சிக்கன். இதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி மட்டன் பிரியாணி வேறு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த கிரேவி கண்டஸ்டன் போதும். ஏன்னா அந்த திக்னஸும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கறியெல்லாம் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். ஏன்னா உடனே வந்துருச்சு. இந்த எலும்புலேருந்து கறி தனியாகலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து மல்லித்தலை ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது மல்லித்தலை வந்து நம்மளுடைய செரிமான சக்திக்கு ரொம்ப உதவும். ஸோ அதனால் மலைச்சாரல் மாதிரி அப்படியே பரபரன்னு தூவி விட்டு ஒரு கிண்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். நம்ம ஆயில் இல்லாத சிக்கன் கிரேவி இல்லை குருமா இல்லை சிக்கன் வறுவல் பரட்டல் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ரெடி. சிக்கன் தப்பி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆயில் எதுவுமே சேர்க்காம வெறும் சிக்கனு, நம்ம சாம்பார் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 3 மட்டும்தான்
சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து எண்ணெயே இல்லாமல் ஆயிலே இல்லாமல் பசங்க இதுக்கு செஞ்சுருக்காங்க. இந்த காம்பினேஷனுக்கு இதுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.